சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து 16/6/2024 இன்னைக்கு எங்க குலதெய்வ கோவில் ஸ்ரீ ஆவத்தாயம்மன் ஸ்ரீ பட்டவர் சுவாமிகளுடைய கும்பாபிஷேக திருவிழா. இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு இதுவா இருந்துச்சு. என்னன்னா பொதுவா வந்து கும்பாபிஷேகம்னாலே ஒரு சிறப்பு தான். அந்த கும்பாபிஷேகத்திலே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னா என்னன்னா, கும்பாபிஷேகம் அப்போ வந்து அந்த கலசத்துல தண்ணி ஊற்றும் போது கருடன் வந்து காட்சி அளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தருணம். அந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் கும்பாபிஷேகத்திலே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த மாதிரி எங்க கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற விதமா நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு என்னைக்குமே நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து ஸ்ரீ ஆத்தாயம்மனும் ஸ்ரீ பட்டவர் சுவாமிகளும் எங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, யாகசாலையில வந்து யாகம் நடத்துறப்பையா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு பேர் வைக்கிறது, அப்புறம் கண்ணை அவிழ்த்து விடுறது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே வந்து கருடன் வந்து காட்சி அளித்து வட்டமிட்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அளிச்சாங்க. ஏப்பா நான் இத்தனை கருடன் அனுப்புறது, முதல்ல 1 வந்துச்சு, 3 வந்துச்சு, அப்புறம் 5, 7, 9, 11ன்னு ஒன்னா வந்துட்டே இருந்தா நான் இத்தனை கருடன் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் தண்ணி ஊத்தாம இருக்கீங்களா, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆவத்தாய் அவன் சொல்றா. அப்படி எங்களுக்கு கருடங்களை அனுப்பிட்டு அந்த ஒரு உத்தரவாதம், கடவுள் உத்தரவாதம் கொடுத்தாதான் கருடன் வந்து அதை வர்றது வந்து நமக்கு ஒரு சமிங்கை. நான் உத்தரவு கொடுத்துட்டேன், நீங்க தண்ணி ஊத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிங்கை. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு 1, 3 இத்தனை கருடன் அனுப்பிட்டேன்பா, ஏன்பா அப்படி பண்றீங்க, தண்ணி எடுத்து ஊத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆனந்த பெருவெள்ளத்துல இருந்தோம். அந்த அளவுக்கு 11 கருடங்கள் வந்து வட்டமிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா 1 கருடன் 3 கருடன்னு அதுக்கப்புறம் அது வட்டமிட்டு அப்படின்றது கருடன் மயமா வந்து நான் உத்தரவு இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன்ப்பா, நீங்க நிறைவா நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஆவத்தாயம்மன் ஒரு நிமிஷமும் ஆவத்தாயம்மனும் பட்டவர் சுவாமிகளும் வந்து ஒரு நிமிஷமும் நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கும்பத்துல தண்ணி ஊத்துறதுக்கும் கருடன் வந்ததுக்கும் அந்த இடையில ஒன்று இருந்துச்சு, நடந்துச்சு பாருங்க. நாலா பக்கமும் பார்த்தா அதிசயம் அதிசயம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்க வரவங்களை வந்து நிக்க வச்சுட்டு வந்துட்டேன், நான் ரொம்ப ரொம்ப அவசரமா வந்துட்டேன், நல்ல வேலை இவ்வளவு நேரம் வந்துட்டு கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் இந்த அதிசயத்தை பார்க்காம போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து குலதெய்வ கோயில், எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து எல்லாரும் மகிழ்ச்சிகரமா போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து கோவில் கும்பாபிஷேகத்துல கும்பத்துல இருந்து தண்ணி ஊத்துனதா இருக்கட்டும், இங்கிட்ட அன்னதானம், இங்கிட்ட நீர்மோர் பந்தல் அப்படின்னு மக்களுடைய நடமாட்டம், மக்களுடைய பேச்சு, மக்களுடைய சிரிப்பு சத்தம், அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கும்போதே வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து இவ்வளவு மகிழ்ச்சிகரமா மக்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி அளிச்சிச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா வந்து எங்க கப்பலுடையார் கோவில் பங்காளிகளுடைய ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் தான் இது வந்து இந்த விழா வந்து மேலோங்கி மேலும் சிறப்படைய இருந்ததுக்கு காரணம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லணும், கடவுள் இருக்காண்டா, என்னைக்குமே நம்ம கூட இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அந்த நிகழ்வுல வந்து நாங்கள் வந்து பங்கேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நான் என்னுடைய அழைப்பாகவும் என்னுடைய கப்பல்லையார் கோத்திர பங்காளிகள் சார்பாகவும் என்னுடைய அழைப்பை வந்து நான் விடுத்திருந்தேன். அதன்படி நிறைய அன்பு சொந்தங்கள் வந்து வருகை தந்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வராதவங்க இந்த விழா எப்படி நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த பதிவு. அதனால எப்போதுமே எங்கள் ஆவத்தாயம்னு எங்கள் பட்டவரும் நீங்கள் எப்பவும் வணங்குனீங்கன்னா என்றைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஓம் ஆவத்தாய், ஓம் ஸ்ரீ பட்டவா போற்றி. நன்றி, வணக்கம்.